சேவை வழங்குபவர்கள் ரெட் ஹார்ட் தி சினிமா பீப்பிள் தயாரிப்பில் அருண் விஜய் நடிக்கும் தடம் உலகெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தல ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. திடீர்னு ஒரு சர்ப்ரைஸை கொடுத்து படத்துடைய டைட்டிலையும் ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு செம்ம ட்ரீட்டை கொடுத்துருக்காங்க. நேர்கொண்ட பார்வை படத்துடைய குழு இப்போ சோஷியல் மீடியாவில் நீங்க எந்த பக்கம் பார்த்தாலும் நேர்கொண்ட பார்வை படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஹாப்பியா ஃபர்ஸ்ட் லுக்கையும் டைட்டிலையும் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. ரசிகர்களுக்குள்ளாரையும் இந்த ஒரு கேள்வி இருந்துகிட்டு தான் இருக்கு. எந்த ஒரு அனௌன்ஸ் மட்டுமே இல்லாம திடீர்னு எதுக்கு ஃபர்ஸ்ட் லுக்கையும் டைட்டிலையும் ரிலீஸ் பண்ணாங்க, இதுக்கு என்னதான் ரீசன் சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் அஜித் தானா. விவேகம் படத்துக்கு அப்புறமா தல அஜித் எடுத்த ஒரு முக்கியமான முடிவு தான் அது. இனிமே படத்தோடைய டைட்டில் ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். யாரும் தல 59 தல 60 இந்த மாதிரி படத்துடைய பெயர் தெரியாம யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே சீக்கிரமா டைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம படத்துடைய டைட்டில், டீசர், ட்ரைலர் இது எல்லாத்தையும் இனிமேல் மிட் நைட்ல ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியும், மிட் நைட் தவிர்த்து மற்ற டைம்ல வெளியிடுங்க அப்படின்ற மாதிரியும் தல அஜித் சொல்லியிருக்காராம். தல அஜித்தோடைய நேர்கொண்ட பார்வை படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கையும் டைட்டிலையும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க இந்த சமயத்துல இன்னைக்கு டைரக்டர் செல்வராகவன் அவர்களுடைய பிறந்தநாள். தமிழ் சினிமாவில் இருக்கிற முக்கியமான இயக்குநர்கள்ல செல்வராகவனுக்கு ஒரு தனி இடம் எப்பவுமே இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் அவருடைய கதைகள் ஈஸியா நம்மளுடைய ரியல் லைஃப் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரியலா இருக்கும் அவருடைய கதைகள் எல்லாமே. அவர் எடுத்த எல்லா படங்களுக்கும் தனி ரசிகர் கூட்டமே இருக்கு. இன்னைக்கும் அவருடைய படத்தை ரிப்பீட்டடா திருப்பி பார்க்குற ரசிகர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அதுலயும் குறிப்பா 7G ரெயின்போ காலனி, காதல் கொண்டேன், புதுப்பேட்டை, 1000ல் ஒருவன் இந்த படங்கள்லாம் மாஸ்டர் பீஸான கலெக்ஷன்ஸா எப்பவுமே ஒரு சில ரசிகர்கள் இன்னை வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இவருடைய படங்கள் எல்லாத்துக்கும் இன்னொரு உயிர்னு பார்த்தா யுவன் சங்கர் ராஜா. இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன்ல வந்த எல்லா படங்களுமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் யுவன் சங்கர் ராஜாவும் செல்வராகவனும் இணையற படம் தான் NGK. இந்த படத்துடைய டீசர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சூர்யாவை ஒரு புது ஸ்டைல்ல பாக்குற மாதிரி இருந்துச்சு. முழுக்க பொலிட்டிக்கல் பிலிமா உருவாகிட்டு இருக்க இந்த படத்துக்கு ரசிகர்கள் தரப்புல ரொம்பவே எதிர்பார்ப்பு அதிகமாவே இருக்கு. படத்துடைய ரிலீஸ் எப்போ இருக்க போகுது, படத்துடைய பாடல்கள் எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க, அந்த ஒரு எதிர்பார்ப்போடவே இருக்காங்க. இன்னைக்கு செல்வராகவன் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு NGK படத்துடைய டீம் ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த போஸ்டர் பார்க்கிறதுக்கு செம்ம மாசா இருக்கு. தலையில துண்டு கட்டிக்கிட்டு லோ ஆங்கிள் ஷாட்ல சூர்யா டான்ஸ் ஆடுற மாதிரியான போஸ்டரா அந்த போஸ்டர் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயத்தையும் அந்த போஸ்டர்ல சொல்லியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இசையில உருவான NGK படத்துடைய பாடல்களை கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியும் அந்த போஸ்டர்ல போட்டிருக்காங்க. கண்டிப்பா செல்வராகவன் படனாலே யுவன் சங்கர் ராஜா ஒரு தரமான பாடல்களை தான் கொடுத்திருப்பாரு. இந்த படத்துக்கும் அந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு ஆல்பத்தை கொடுத்திருப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த ஆல்பத்தை எதிர்பார்க்கலாம். NGK படத்துடைய பாடல்களுக்காக நீங்க எவ்வளவு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் இது கூடவே இன்னொரு ஒரு நியூஸும் இருக்கு. நேத்து விஜய் சேதுபதி நடிக்க போற ஒரு புது படத்துடைய பூஜை ஸ்டார்ட் ஆச்சு. இந்த படத்தை வாலு, ஸ்கெட்ச் போன்ற படங்களை இயக்குன விஜய் சந்தர் அவர்கள் இயக்குறாங்க. இந்த படத்துல ராஷி கண்ணா, நிவேதா பெத்துராஜ் இவங்க ரெண்டு பேரும் விஜய் சேதுபதி கூட பேரா பண்றாங்க. இந்த படத்துடைய பூஜை போட்டோஸ்லாம் நேத்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பூஜையில சூரி, விஜய் சேதுபதி, ஜான் விஜய், படத்துடைய கேமராமேன் வேல்ராஜ், படத்துடைய இயக்குனர் விஜய் சந்தர் இவங்க எல்லாருமே இருக்காங்க. சூர்யா அவர்கள் விஜய் சேதுபதி அவர்களுக்கு கேக் ஊட்டி விடுற மாதிரியான போட்டோஸும் வெளியிட்டு இருக்காங்க. இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது போன்ற செய்திகளுக்கு மறக்காம சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வண்டலூர்ல ஜூல ஆதித்யா, ஆர்த்தி 2 புலியை தத்து எடுத்திருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னது. இந்த மாதிரி நம்ம ஜூவில் இருக்கிற விலங்குகளை தத்து எடுத்திங்கன்னா அது இனிஷியேட்டிவாக இருக்கும். அதை பார்த்து மற்றவங்களும் வருவாங்க.